இயேசு கிறிஸ்துவோடு வலது பாசம் உட்கார வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்துல நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் நம்முடைய ஸ்தானம், அதான் நம்முடைய ஒரிஜினல். நம்ம இருக்கிற பொசிஷன் அதுதான். இங்க இருக்கலாம், பூமியில பல இடங்கள்ல இருக்கலாம், ஒவ்வொரு ஊர்ல இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஸ்தானம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து கொண்டிருக்கோம். அவரோடு எபேசியர்ல வாசிக்கிறோம், அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கோம். அவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதை விட்டு ஒருபோதும் கீழே வந்துடக்கூடாது. பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. அவர் கூட நம்ம உட்கார வச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய உயர்வு, உன்னதமான ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. அந்த எண்ணம் நமக்கு வரணும். நான் என்னுடைய ஸ்தானம் எங்க இருக்கு, எங்க போய் வச்சிருக்கிற ஆண்டவர் மேல, அதை உணராமல் நிறைய பேர் என்ன பண்றோம், கீழே இறங்கி வர ட்ரை பண்றோம். உலகத்தின் காரியத்தை பார்க்கும்பொழுது, உலகத்தின் காரியங்கள் மீது நம்முடைய கவனம் போகும்பொழுது, பூமிக்குரிய காரியங்கள்ல நம்முடைய எண்ணம் கவனம்லாம் போகும்போது ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்துடும். ஆண்டு நம்மளை தூக்கி எங்கேயோ மேல உன்னதமான இடங்களை நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. நான் சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது யோசிக்கணும். மற்றவங்க நம்மளை பத்தி என்ன வேணா நினைக்கலாம், பேசலாம். ஆனா கர்த்தர் என்ன எங்க தூக்கி போய் வச்சிருக்கிறாரு, அந்த சத்தியத்தை ஒருபோதும் மறந்துடக்கூடாது.